108 நாட்கள் 108 பயிற்சி. இப்போ எளிய முறையில் வசியமை செய்யும் முறை அப்படின்னு சொல்லி தலைப்பு. இதில் 14ஆம் நாள் பயிற்சி. இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகை பார்த்திங்கன்னா 2 மூலிகை. அதில் முக்கியமானது தொட்டால் சினிங்கி, இன்னொன்று பார்த்திங்கன்னா செவ்வகத்தி. இந்த 2 மூலிகையை தான் நம்ம இதில் பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இப்போ இது என்னென்னு பார்த்திங்கன்னா, வளர்பிறை நாளில் நல்ல நாள் பார்த்து நல்ல ஊரை பார்த்துட்டு தொட்டால் சினிங்கியோட இலையவும் செவ்வகத்தி இலையவும் பறிச்சுட்டு வந்து பன்னீர் விட்டு நல்லா மைய அரைக்கணும். கல்வத்தில் போட்டு நல்லா மைய அரைச்சி ஒரு புது பானை, புது சட்டியில் களையம் சொல்லுவாங்க இல்லைங்களா, புது சட்டியில் உள்ளே பூசி நல்லா உள்ளே இருக்கக்கூடிய இந்த சாம்பல்லாம் இருக்கும், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சட்டியில் நீங்கள் இந்த பன்னீர் விட்டு அரைச்சதை வந்து அப்படியே சட்டிக்குள்ளே தடவிடணும். தடவி காய வச்சிடணும். காய வச்சுட்டு பச்சை கற்பூரம் வந்து பச்சை கற்பூரத்தை ஏற்றி அதோட புகையை இருக்குது பார்த்திங்களா, அந்த புகையை அந்த சட்டியில் படுற மாதிரி காட்டணும். அது மாதிரி காட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா உள்ளெல்லாம் கருப்பு புகை பொடிஞ்சு போயிருக்கும். அந்த புகையை அதுக்கப்புறம் அதை அப்படியே சுரண்டி எடுத்து விளக்கெண்ணெயை விட்டு நல்லா மைய அரைச்சி ஒரு டப்பாவில், இரும்பு காந்தம் ஒட்டாத டப்பாவில் எடுத்து பதனம் பண்ணி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மையை நெற்றியில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அருமையான வசியமை, எதிரி வசியம், கணவன் வசியம், கணவன் மனைவி ஒற்றுமை, தொழில் விருத்தி, இந்த மாதிரி எல்லா விதமான விஷயத்துக்கும் இது பயன்படும். சரிங்களா? நல்லது. நம்ம சேனலில் வந்து நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய மூலிகைகளை பற்றியும் நிறைய விஷயங்கள், மாந்திரிகத்தை பற்றின விஷயங்களையும் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கலாம். நிறைய இப்போ கமெண்ட்டில் கொஞ்சம் கேட்குறீங்க, ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. ஒரு சில நேரம் நான் ஃபோன் எடுக்க முடியலன்னா கோயில் பூஜை இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? பைரவாசனம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பைரவாசனம்.